இந்த எபிசோட்கான ஓபனிங் சீன்ல ஒரு முக்கியமான பிசினஸ் ட்ரிப்புக்காக போயிருக்க நம்ம ஹீரோயின் தன்னோட பாய் ஃப்ரெண்ட் மைக்கேலுக்கு கால் பண்ணி ஐ மிஸ் யூ சோ மச் அன்பே, நான் கூடிய சீக்கிரம் உன்னை பார்க்க வரேன்னு சொல்ல எந்த அவசரமும் இல்லை, நீ எல்லா கமிட்மெண்ட்ஸையும் முடிச்சுட்டு பொறுமையா வந்தா போதும்னு சொல்லி ஹீரோயின் ஹாஃப் சிஸ்டர் கூட சேர்ந்து ஜல்சா பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்படி என்னோட அக்காவை காதலிச்சுக்கிட்டே என் கூட பழகுறது உனக்கு குற்ற உணர்ச்சியா இல்லையான்னு கேட்க, நானும் உன்னோட அக்காவும் 5 வருஷமா காதலிச்சிட்டு இருக்கோம். பட் இன்னைய வர என் விரல் கூட அவ மேல படவிட்டதில்ல. ஆனா நீ நான் கேட்கும் போதெல்லாம் நோன்னு சொல்லாம என்ன சந்தோஷமா பாத்துக்கிற. சோ ஒன்ன மாதிரி ஒரு சைட் கிக் கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி 2 பேரும் பயங்கரமான ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க நம்ம ஹீரோயின் வந்து சர்ப்ரைஸ் தரவும் இவங்க 2 பேரும் செம ஷாக் ஆகிடுறாங்க. ஐயோ பேபிமா, நீ தப்பா நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, நாங்க 2 பேரும் சும்மா பேசிட்டு இருந்தோன்னு மைக்கேல் சொல்ல, இவ்ளோ நேரமா நீங்க பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க 2 பேரும் எனக்கு பண்ணிட்டு இருக்க துரோகத்தை பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியும். பட் எவிடன்ஸ்க்காக தான் இத்தனை நாள் நான் பொறுமையா இருந்தேன். இப்ப அதுவுமே எனக்கு கிடைச்சிருச்சு. சோ இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி அவனை அடிக்க கூடாத இடத்துல அடிச்சுட்டு ஹீரோயின் பிரேக்கப் பண்ணிட்டு வெளியில வந்துடுறாங்க. ஆனா திடீர்னு ஒரு மர்ம நபர் வந்து அவங்கள கடத்தி தூக்கிட்டு போயிடுறான். ஹீரோயினோட அப்பா ஒரு பெரிய பிசினஸ் டீலுக்காக தன்னோட பொண்ணுன்னு கூட பார்க்காம ஒரு வயசான பிசினஸ் மேன் கிட்ட ஹீரோயினை வித்திருப்பாரு. ஸோ அந்த மனுஷன் இப்ப கடத்திட்டு வந்து நாளைக்கு நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க போறேன், அதனால இப்பயே பார்ட்டி ஆரம்பிச்சிடலான்னு சொல்லி அவங்கள ரொம்பவே கட்டாயப்படுத்தி வாயில சரக்க ஊத்தி விட்டுறவும் தன்னோட உயிரை காப்பாத்திக்க வேற வழி தெரியாத நம்ம ஹீரோயின் அந்த வயசான பிசினஸ் மேனையும் அடிக்க கூடாத இடத்துல அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வெளியில வந்துடுறாங்க. ஆனா அவருமே சரக்குல எதையோ கலந்திருப்பாரு போல. சோ குடிச்சதும் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி மயக்கத்தோட ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போதுதான் கால் நடக்க முடியாத நம்ம ஹீரோவை அவரோட பிஏ தள்ளிட்டு வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார்னு தனியா விட்டுட்டு போனதும் இப்ப நான் இருக்கிற கண்டிஷன்ல இவனால மட்டும்தான் என்ன காப்பாற்ற முடியும்னு சொல்லி வீல் சேர்ல உட்கார்ந்துருக்க நம்ம ஹீரோவை தள்ளிக்கிட்டு ஹீரோயின் வீட்டுக்குள்ள போயிடுறா. நம்மளுக்கா ஒண்ணுமே புரியல. யார் நீ, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, எனக்கு ஒருத்தன் ட்ரக்ஸ் கொடுத்துட்டான், அதுல இருந்து இப்ப நான் மீளணும்னா உன் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணா மட்டும்தான் முடியும். சோ ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்டு கெஞ்சிக்கிட்டே கிஸ் பண்ணவும் தடுத்து நிறுத்துறதுக்காக நம்ம ஹீரோயினை போய் பாத் டேப்ல உட்கார சொல்லி அவங்க மேல தண்ணி ஸ்ப்ரே பண்றாரு. ஆனா அதாலையுமே ஹீரோயினை கண்ட்ரோல் பண்ண முடியல. சோ ப்ளீஸ் என் கூட ஒன்னாருன்னு கெஞ்சி கிஸ் பண்ணவும் வேற வழி இல்லாம ஹீரோ ஒத்துக்கிறான். ஹீரோயினுக்கு நடுவுல ஒன் நைட் ஸ்டாண்டுமே நடந்துடுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண் விழிக்கிற நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ யாரு என்னங்கிற எதுவுமே தெரியாததுனால தனக்கு அவன் ஹெல்ப் பண்ணிருக்கான்னு சொல்லி நிறையவே காசை வச்சுட்டு வரும்போது அவங்க நேஷனல் ஐடி கார்டு கீழே விழுந்துடுது. கவனிக்காம கிளம்பி போயிடுறாங்க. தென் அங்க வர நம்ம ஹீரோவோட பிஏ, பாஸ் அந்த பொண்ணு உங்களை கால் பாய் நினைச்சிட்டா போல, அதனாலதான் இவ்ளோ காசு வச்சுட்டு போயிருக்கான்னு சொல்ல, அவ என்ன பத்தி என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, பட் எனக்கு அவ தான் ஒய்ஃப், எப்படியாவது அவ யாரு என்னங்கிற எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு எனக்கு அவ கூட என்கேஜ்மெண்ட் பண்ணி வைங்கன்னு சொல்ல, அந்த பொண்ணு தன்னோட ஐடி கார்டை மிஸ் பண்ணிட்டா. சோ இதை வச்சு நாம எப்படியும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலான்னு பிஏ சொல்றாரு. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அந்த வயசானவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி எஸ்கேப் ஆகி ஓடினதுனால அவங்க அப்பா கண்ணா பின்னான்னு திட்டவும், என்ன மனுஷன் நீலாம் இப்படி பெத்த பொண்ண காசுக்காக எவனுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறியேன்னு கேட்டு கத்த, என்னையே எதிர்த்து பேசுறியான்னு அடிக்க வந்துடுறாரு. கோவப்படாதீங்க ஹனி, உங்க நல்ல மனசை இன்னும் அவ புரிஞ்சுக்கல. மிஸ்டர் ஜான்சனை கல்யாணம் பண்ணிக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். முக்கியமா வயசான ஒருத்தர்னால தான் உன்னை பத்திரமா கேர் பண்ணிக்க முடியும், உனக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க முடியும்னு சித்தி சொல்ல, ஆமா நீ மிஸ்டர் ஜான்சனை மேரேஜ் பண்ணிக்கிட்டீனா ஒரு ராஜகுமாரி மாதிரி வசதியான பணக்கார வாழ்க்கை வாழ்றது மட்டும் இல்லாம உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற உன்னோட தம்பியையுமே பத்திரமா பாத்துக்கலான்னு செப் சிஸ்டர் சொல்லவும், ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்காதீங்க, அப்படி மிஸ்டர் ஜான்சன் நிஜமாவே பணக்காரன்னா நீயே அவரை மேரேஜ் பண்ணிக்கோயேன்னு ஹீரோயின் சொல்ல, பைத்தியக்காரி மாதிரி பேசாத, என்னோட பொண்ணு ஜாக்சன் ஃபேமிலியை சேர்ந்த மைக்கேலை டேட்டிங் பண்ணிட்டு இருக்கா, கூடிய சீக்கிரம் அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆக போகுதுன்னு சித்தி சொல்லவும், ஆமா எனக்கு மைக்கேல் கிடைச்சிட்டான், சோ மிஸ்டர் ஜான்சன் உனக்கு தானு நக்கல் பண்றதுனால கோவப்பட்டு ஹீரோயின் சப் சிஸ்டரை அரைஞ்சிடுறாங்க. என்னமோ ஒரு நல்ல பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சீன் போடுற, அவனே ஒரு ஃப்ராடுங்கிறதுனால தான் நான் கழட்டி விட்டேன், ஸோ தேவையில்லாம என் விஷயத்துல மூக்கு நுழைக்காதுன்னு ஹீரோயின் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. கோவப்படுறாவ ஹீரோயினை எப்படியாவது பழி வாங்கணும்னு யோசிக்கும் போதுதான் அவங்க உடம்புல நிறையவே கிஸ் மார்க் இருக்கிறத பார்த்துட்டு இவ யார் கூடயோ இருந்துட்டு அவ பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக இப்ப அவ பாய் ஃப்ரெண்ட நான் திருடிட்டேன்னு என் மேல பொய்ப்பழி போடுறான்னு சொல்லி இந்த செப்சிஸ்டர் வெண்டி பயங்கரமா அழுது சீன் போடவும், ஒன்ன மாதிரி தப்பான பொண்ணை எந்த பையனுக்கு தான் பிடிக்கும், அதனாலதான் மைக்கேல் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு என் பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சித்திக்காரி ரொம்ப பெருமையா சொல்றாங்க.
உண்மையை சொல்லு, யார் கூட இருந்த, இதெல்லாம் எப்ப நடந்ததுன்னு கேட்டு அப்பா கத்த ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அப்பா அங்க வர ஜாக்சன் ஃபேமிலியோட பட்லர், சார் எங்க யங் மாஸ்டர் உங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு நிறையவே டவுரி கொடுத்திருக்காரு, இதெல்லாம் தயவு செஞ்சு வாங்கிக்கோங்கன்னு சொல்லவும், மைக்கேல் தான் வெண்டிய மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக பெரிய பெரிய வீடு, நிறையவே காசு, காரு, ஷிப்பெல்லாம் கொடுத்துருக்கான் போல நினைச்சுக்கிட்டு மொத்த குடும்பமும் செம குஷி ஆகிடுறாங்க. பாத்தியில உன் தங்கச்சியோட வர்த்த, இந்த மாதிரி உன்னாலலாம் பணக்கார வாழ்க்கை வாழ முடியாது, அதனாலதான் மிஸ்டர் ஜான்சன் மாதிரி ஒரு வயசான பிசினஸ் மேனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். சோ நாளைக்கு அவர் இங்க வந்து உன்னை கூட்டிட்டு போற வரைக்கும் நீ இங்கேயே தான் இருக்கணும்னு சொல்லி ஹீரோயினை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிடுறாங்க. எப்படி எங்க பிளானு, உன்னோட பாய் ஃப்ரெண்டை என் பொண்ணு வச்சு செடியூஸ் பண்ணி அவனை என்னோட மருமகன் ஆக்கிட்டு இப்போ உன் தலையில இந்த வயசான பெரிய மனுஷனை கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். கூடிய சீக்கிரம் அவனுமே உடம்பு சரியில்லாம படுக்கையாயிருவான். சோ அவனை நீ தான் பாத்துக்கணும். அதுக்கு இந்தா நல்லா சாப்பிடுன்னு ஏதேதோ சாப்பாட்டை தரவும், இத நாய் கூட சீண்டாதுன்னு ஹீரோயின் சொல்ல, நம்ம வீட்டு நாய்க்கு கூட நான் இதை விட நல்ல சாப்பாடு போடுவேன், நீ நாயை விட ரொம்பவே கேவலம்னு ஹீரோயினை ரொம்ப தப்பா பேசவும், கோவப்பட்டு சித்திக்காரியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நம்மாலு வீட்ல இருந்து எஸ்கேப் ஆகி வெளியில வந்ததும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணி, உன்னோட தம்பி இப்ப ரொம்ப சீரியஸா இருக்கான், உடனே வந்து பணம் கட்டினா மட்டும்தான் நாங்க சர்ஜரியை ஆரம்பிக்க முடியும்னு டாக்டர் சொல்ல, ஹீரோயின் டாக்ஸிக்காக வெயிட் பண்றாங்க. பட் எதுவுமே வராததுனால ஒரு பெரிய காரை வழிமறைச்சி, ப்ளீஸ் ப்ளீஸ் என் தம்பிக்கு எமர்ஜென்சி, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயாகணும்னு சொல்லி திரும்பினா பக்கத்துல நம்ம ஹீரோ உட்கார்ந்துருக்காரு. ஐயோ இவனா, திரும்ப இவன்கிட்டயே மாட்டிக்கிட்டோன்னு ஹீரோயின் ரொம்ப பயப்படுறா. என்னங்க சார் போலாமான்னு மேனேஜர் கேட்க, ஹீரோ ஓகே சொல்லிடுறதுனால எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இப்போ உங்க தம்பிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உங்க மேல இருக்கிற நம்பிக்கையினால மட்டும்தான் நீங்க ஃபீஸ் பே பண்றதுக்கு முன்னாலேயே நாங்க சர்ஜரி பண்ணி அவன் உயிரை காப்பாத்திட்டோம். பட் இப்போ நீங்க பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை பே பண்ணா மட்டும்தான் உங்க தம்பியை எங்களால டிஸ்சார்ஜ் பண்ண முடியும்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. எனக்கு புரியுது, பட் இப்போ என்கிட்ட காசு இல்ல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு ஹீரோயின் கேட்கறத பார்த்து ஹீரோ தன்னோட பிஏவை அனுப்பி வச்சு ஹீரோயின் தம்பிக்கான எல்லா ஹாஸ்பிட்டல் பில்லையும் கம்ப்ளீட்டா பே பண்ணிடுறான். நம்ம ஆளுக்கு கண்ணு தெரியாது, சோ தன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு, உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி சார், கூடிய சீக்கிரம் உங்களோட கடனை நான் அடைச்சிடுறேன்னு ஹீரோயின் சொல்ல, உன்னோட இந்த நன்றியால மட்டும் நீ எனக்கு பட்டிருக்க கடனை அடைச்சிட முடியாதுன்னு ஹீரோ சொல்ல, அப்ப நான் என்னதான் செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு ஹீரோயின் கேட்கும்போது, அங்க வர ஜான்சன், என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு நினைச்சியா, கண்டிப்பா நான் விட மாட்டேன், சீக்கிரமா வா வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்த ஆரம்பிச்சிடுறான். டே என்ன விட்ரா, இது என்னோட வாழ்க்கை, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி மட்டும்தான் வாழுவேன், யாரும் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு ஹீரோயின் கத்த, ஓ அப்ப நீ இந்த கால் முடியாதவன் கூட தான் ஊர் சுத்திட்டு இருந்தியா, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்னு கேட்டு ஹீரோயின் அடிக்க இந்த ஜான்சன் கை ஓங்கவும் ஸ்டாப் பண்ணிடுற நம்ம ஹீரோ, எவ்வளோ தைரியம் இருந்தா என் ஆளு மேல நீ கை வைக்க பார்த்திருப்பன்னு கேட்க, எது உன் ஆளா, இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவங்க அப்பாக்கு நிறையவே காசு கொடுத்திருக்கன்னு ஜான்சன் சொல்றாரு. கோவப்பட்டு அவனை அடிக்க போகவும் ஹீரோ டக்குன்னு பிடிச்சி இழுக்கிறாரு. ஹீரோயின் கால் ஸ்லிப் ஆகி ஹீரோ மடியில விழுந்துடுறாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோவோட பிஏ வந்து ஜான்சனையும் அவன் ஆட்களையும் அடிச்சு போடுறவும், இதுக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் நீங்க பதில் சொல்லி ஆகணும்னு திட்டிட்டு ஜான்சன் கிளம்பிடுறான். தென் நம்ம ஹீரோயின் ஹீரோவை அழைச்சிட்டு போய் தன்னோட தம்பியை காட்டுறாங்க. பட் நம்ம ஆளுக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு ஐ எம் வெரி சாரின்னு சொல்ல, இட்ஸ் ஓகே, நேத்து நடந்த இன்சிடென்ட்டை பத்தி நீ என்ன முடிவு எடுத்திருக்கன்னு ஹீரோ கேட்க, அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட், சோ நம்ம ரெண்டு பேராலையும் பொறுப்பேற்றுக்க முடியாது, பட் இன்னைக்கு நான் உங்களுக்கு பட்டிருக்க கடனை கூடிய சீக்கிரம் அடைச்சிருவேன்னு ஹீரோயின் சொல்ல, என்கிட்ட ஒரு வழி இருக்கு, பேசாம நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கோன்னு ஹீரோ சொல்லிடுறான். ஹீரோயின் செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. என்கிட்ட அட்வான்டேஜும் எடுத்துக்கிட்ட, பிளஸ் என்கிட்ட இருந்து பணத்தையும் வாங்கிட்ட, அப்புறம் எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க தயங்குறேன்னு ஹீரோ கேட்க, அது வந்துன்னு ஹீரோயின் யோசிக்கிறத பார்த்துட்டு, அப்ப என்ன மாதிரி கண்ணு தெரியாதவனை கால் முடியாதவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லையான்னு ஹீரோ கேட்க, அதெல்லாம் இல்லைன்னு ஹீரோயின் தலையாடவும், அப்ப எனக்கான எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் நீ ஏத்துக்கிறியான்னு ஹீரோ கேட்கறான். ஜாக்சன் மாதிரி ஒரு வயசான பழைய பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பதிலா ஹீரோ எவ்வளவோ மேலுன்னு சொல்லி ஹீரோயின் அவரை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிறாங்க. அப்புறம் என்ன, உடனே தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அவங்கள வெட்டிங்காக ரெடியாக சொல்லவும், குளிச்சுட்டு வர நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு கண்ணு தெரியாது போல நினைச்சுக்கிட்டு அவனுக்கு முன்னவே ட்ரெஸ் மாத்துறா. ஆனா ஹீரோ எல்லாத்தையும் பாத்துடுறான். இதை நோட்டீஸ் பண்ணி செம ஷாக் ஆகிடுற ஹீரோயின், அப்ப நீ குருடன் இல்லையான்னு கேட்க, நான் எப்ப எனக்கு கண்ணு தெரியாதுன்னு உன்கிட்ட சொன்னேன், சரி வான்னு மேரேஜ்க்கு அழைச்சிட்டு போறாரு. ரெண்டு பேரும் அபிஷியலா ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க.
ஆனா ஹீரோயினால இத கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல. ரொம்ப அப்செட்டா இருக்கிறத பார்த்துட்டு, மேடம் இப்ப ரீசெண்டா தான் ஹீரோக்கு கண்ணில் ஒரு முக்கியமான பெரிய சர்ஜரி பண்ணாங்க. ஸோ பிரைட்டான வெளிச்சத்தினால எந்த டேமேஜும் ஏற்பட்டுறக்கூடாது, ஹீரோக்கு கண் இரிட்டேஷன் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கருப்பு துணியால கட்டியிருக்காங்கன்னு பிஏ சொல்லிடுறாரு. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வெட்டிங்காக போட்டோ எடுத்தாங்களே, அந்த ஃபிளாஷ் உங்க கண்ணை டேமேஜ் பண்ணிருமான்னு ஹீரோயின் ரொம்பவே கியூரியஸா கேட்கறத பார்த்துட்டு, என் மேல நீ அவ்வளோ கேரிங்கா இருக்கியான்னு ஹீரோ கேட்க, அதெல்லாம் இல்ல, என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன்னு ஹீரோயின் சொல்றா. நெக்ஸ்ட் இவங்க 2 பேரும் ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோ யாரு என்னங்கிற எதுவும் தெரியாம இப்படி ஒருத்தனை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியே, இவனுக்கு மிஸ்டர் ஜான்சன் எவ்வளவோ மேல், எங்களை பழி வாங்குறதுக்காக இந்த பையனை கல்யாணம் பண்ணிருக்க, இவனால உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கவே முடியாது, கடைசி வரை நீ நரக வேதனையை அனுபவிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஒழுங்கா இவனை இப்பயே டிவோர்ஸ் பண்ணிட்டு ஜான்சனை மேரேஜ் பண்ணிக்கிட்டீன்னா நீ வசதியான வாழ்க்கை வாழலான்னு எல்லாரும் சேர்ந்து மண்டைய கழுவ பாக்குறாங்க. செம்ம கடுப்பாகிடுற நம்ம ஹீரோ, எங்க லைஃப்ல நீங்க குறுக்க வராதீங்க, ஹீரோயினுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள தான் மேரேஜ் பண்ணிருக்கான்னு சொல்ல, உன்ன மாதிரி எத்தனையோ ஃப்ராடுங்களை நான் பார்த்துருக்கேன், முக்கியமா நீ எங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சரியான டவுரி கூட கொடுக்கலன்னு சித்திக்காரி சொல்ல, நான் தான் ஏற்கனவே எல்லா டவுரியும் அனுப்பி வச்சேனே, நீங்க அதை ரிசீவ் பண்ணிக்கலையான்னு ஹீரோ கேட்க, அதெல்லாம் மைக்கேல் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக எனக்கு பர்சனலா கொடுத்தது, விட்டா உன்னோட சர்நேம் கூங்கிறதுனால நீயுமே மைக்கேலோட கூ ஃபேமிலியில ஒருத்தன்னு சொன்னாலும் சொல்லுவ, பட் உன்னால அந்த கூங்கிற சர்நேமை மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும், என் ஆளு மைக்கேல் மாதிரி உன்னால பணக்காரனா ஆக முடியாதுன்னு இவர் ரொம்ப பேசுறா. அந்த எல்லா டவுரியையும் நான் ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்ததுன்னு ஹீரோ சொல்ல, 3 பேரும் சேர்ந்து அவனை பயங்கரமா கலாய்க்கிறது மட்டும் இல்லாம அசிங்கப்படுத்துறதுக்காக சித்திக்காரி ஹீரோ மூஞ்சில தண்ணியை ஊத்த போகவும் கரெக்டா ஹீரோயின் குறுக்க பூந்து தடுத்துடுறாங்க. என் ஹஸ்பண்டை இப்படி அவமானப்படுத்துறத என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி ஹீரோயின் வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம சித்திய அரைஞ்சிடுறா. கோவப்பட்டு அப்பா அடிக்க கைவோங்கிறதுனால பின்னால பிடிச்சி இழுக்கிற நம்ம ஹீரோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட பட்லர் இங்க வருவாரு, ஒரு வேளை என் கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கலனா தாராளமா திரும்ப கொடுத்துடலான்னு சொல்ல, அப்ப நீ நிஜமாவே கூ ஃபேமிலியில ஒருத்தனானு அப்பா கேட்க, நீங்க நம்பாதீங்க, அவன் ஏமாத்துறதுக்காக பொய் சொல்றான், மைக்கேல் தான் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக எல்லா டவுரியையும் கொடுத்து விட்டான்னு வெண்டி சொல்லும் போது அங்க நம்ம ஹீரோவோட பட்லர் வரவும், என்னங்க சார் எங்க மேரேஜ் டேட்டை பத்தி பேசுறதுக்காக மைக்கேல் உங்களை இங்க அனுப்பி வச்சானான்னு தங்கச்சி கேக்குறா. அதெல்லாம் இல்ல, மிஸ்டர் கூ என்ன கூப்பிட்டாருன்னு தான் நான் இங்க வந்தேன். ஓகே மிஸ்டர் கூ, எதுனா பிரச்சனையான்னு பட்லர் கேட்க, இவன் கூடலாம் பேசாதீங்க, இவன் சும்மா சோப்லாக்கி, இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவன்னு சித்தி சொல்றதுனால பாயை மூடுங்க, இவர் யார் தெரியுமா, கூ ஃபேமிலியோட வாரிசு, மிஸ்டர் கூ நினைச்சா ஒரு செகண்ட்ல உங்க ஃபேமிலிய இருந்த இடம் தெரியாம அழிச்சிடலான்னு பட்லர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது இந்த குடும்பத்துக்கு புரியுது. இல்ல நான் எதையும் நம்ப மாட்டேன், இந்த டவுரி எல்லாமே எனக்கு மைக்கேல் அனுப்புனதுன்னு சொல்லி வாழ ஆரம்பிச்சிடுறா. என்ன மிஸ்டர் கிரேஸ், பொண்ணை இப்படிதான் நீங்க வளர்த்து வச்சிருப்பீங்களான்னு பட்லர் கேக்குறதுனால கோவப்படுற அப்பா வெண்டியை அடிச்சுட்டு, சாரி ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்து போயிடுச்சு, மிஸ்டர் கூ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நீங்க என் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டு என் வீட்டுக்கு மருமகனா வந்திருக்கிறது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்குன்னு அப்படியே பல்ட்டி அடிச்சிடுறாரு. ஆனா ஹீரோயின் கண்டுக்காம வாங்க டார்லிங் போலான்னு ஹீரோவை அழைச்சிட்டு போயிடுறா. பாத்தீங்களாப்பா, அவ சைலண்டா இருந்து எவ்வளவு பெரிய காரியத்தை சாதிச்சிருக்கான்னு வெண்டி கத்த, கவலைப்படாத, என்னதான் அவ மிஸ்டர் கூவை மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் அவ என்னைக்குமே என்னோட பொண்ணு தான், அவளை வச்சு நான் காசு பார்க்காம சம்பாதிக்காம விட மாட்டேன்னு ரொம்ப கன்னிங்கா பேசுறாரு. தென் பட்லர் ஹீரோ கிட்ட, இன்னைக்கு நைட்டு உங்க தாத்தா ஒரு பெரிய பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு, நீங்க ஹீரோயின் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லவும் உடனே ஹீரோ ஒரு ஃபேஷன் டிசைனர் ரெடி பண்ணி நம்ம ஹீரோயினுக்கான ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸ் எல்லாத்தையும் இறக்குறான். ஃபைனலா நம்ம ஹீரோயினுமே ரொம்ப அழகா ரெடியாகி வரவும் ஹீரோ மெய் மறந்துடுறாரு. ஏன் எதுனா பிரச்சனையான்னு ஹீரோயின் கேட்க, நீ இவ்வளோ அழகா இருப்பங்கிறது எனக்கு தெரியாம போயிடுச்சு, ஸோ ஃபர்ஸ்ட் நீ பார்ட்டிக்கு போ, கொஞ்ச நேரத்துல நான் வந்துடுறேன்னு ஹீரோ சொல்றாரு. அந்த பார்ட்டியில 2 பணக்கார வீட்டு பொண்ணுங்க பேசிட்டு இருக்கும்போது அதுல ஒருத்தி, என்னதான் கூ ஃபேமிலி இந்த ஊர்லயே நம்பர் 1 பணக்காரங்களா இருந்தாலும் மிஸ்டர் கூக்கு கால் முடியாது, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், மேரேஜ் பண்ணிக்கலன்னு ஹீரோவை பத்தி ரொம்பவே நெகட்டிவா பேசுறதுனால கோவப்பட்டு நம்ம ஹீரோயின் கடுப்பாகி அவ கூட சண்டைக்கு போய் அடிதடியில ஈடுபட்டுறாங்க. அங்க பெரிய சலசலப்பு ஏற்பட்டுறவும், மிஸ்ஸஸ் கூ எதுவா இருந்தாலும் நம்ம பொறுமையா பேசிக்கலாம், தயவு செஞ்சு வந்துருங்கன்னு பிஏ கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஆல்ரெடி நம்ம ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கிற விஷயம் அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வருது. ஸோ ஹீரோயின் பணத்துக்காக தான் ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு எல்லாரும் தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. தேவையில்லாத பிரச்சனையில மாட்டி விடுறானுங்கன்னு சொல்லி ஹீரோயின் ரொம்பவே அப்செட்டா இருக்கும்போது அங்க வர மைக்கேல்,
ஏதேதோ ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணி எங்க அண்ணனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட போல. பட் அவனால உனக்கு எந்த நல்லதுமே நடக்க போறது இல்ல. பேசாம என் கூட வந்துரு, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன்னு ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறான். உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடு வேணான்னு தானே உங்க அண்ணன் மாதிரி ஒரு நல்லவரை நான் செலக்ட் பண்ணேன். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையான்னு கேட்டு ஹீரோயின் திட்ட, உன்னெல்லாம் பேச விட்டது ஏன் தப்பு, ஒழுங்கா என் கூட வான்னு சொல்லி ஹீரோயினை அபியூஸ் பண்ணும்போது அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்துடுறான். ஆக்சுவலா மைக்கேல் நம்ம ஹீரோவோட ஸ்டெப் பிரதருங்கிறதுனால ஆரம்பத்துல இருந்தே ரெண்டு பேருக்கும் ஆகாது. பத்தாவதுக்கு தான் லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணை இப்ப ஹீரோ மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால அவ ரொம்ப கெட்டவ, மோசமானவ, இவ்வளோ நாள் என் கூட காசுக்காக பழகிட்டு இருந்தா, இப்ப அதுக்காக தான் உன்னையுமே அவ மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு தப்பா பேசவும் எனக்கு ஹீரோயின் யாரு எப்படிப்பட்ட பொண்ணுங்கிற எல்லாமே நல்லா தெரியும். சோ நீ சொல்றதை நம்பி அவளை நான் எதுவும் பண்ண போறது இல்ல. அதுக்கு பதிலா நீ இந்த ஊரை விட்டு ஓடுதான்னு சொல்லி தன்னோட பிஏ விட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடுறான். இதெல்லாம் பார்த்து கோவப்படுற தாத்தா, என்ன இருந்தாலும் அவனோட ஸ்டெப் பிரதர், உனக்கும் அவனுக்கும் ஒரே ரத்தம் தான் ஓடிட்டு இருக்கு, ஏன் இப்படி மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறேன்னு கேட்க, நான் ஹீரோயினை பத்தின எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆனா ஹீரோயினோட வர்த்தம் என்னங்கிறது தெரியாம அவளை கஷ்டப்படுத்தின இவன் அவளை ஏன் இவ்வளவு தப்பா பேசணும், இதெல்லாம் நீங்க கண்டுக்க மாட்டீங்களான்னு ஹீரோ கேட்க, இப்படி யாருன்னே தெரியாத எந்த தகுதியும் இல்லாத பொண்ணுக்காக எதுக்கு உன் தம்பி கூட சண்டை போடுறேன்னு தாத்தா திட்டுறாரு. இது என்னோட வாழ்க்கை, யார் கூட இருந்தா சந்தோஷமா இருப்பேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். சோ உங்க அட்வைஸ் எதுவும் எனக்கு தேவையில்லை. இன்னொரு தடவை இவன் என் ஒய்ஃப் கிட்ட ஏதாவது தப்பா பிஹேவ் பண்ணா அப்புறம் உயிரோட இருக்க மாட்டான்னு சொல்லி மிரட்டிட்டு ஹீரோயின் அழைச்சிட்டு போயிடவும், பாத்தீங்களா தாத்தா, நான் அவ்வளோ சொல்லியுமே கேட்காம போறான். ஹீரோயின் ரொம்ப கெட்டவ, எப்படி என்ன ஏமாத்தினாலோ அதே மாதிரி இப்ப அண்ணாவை ஏமாத்த ட்ரை பண்றா. சோ தயவு செஞ்சு அவளை இந்த குடும்பத்துல இருந்து வெளியில அனுப்புங்கன்னு மைக்கேல் கெஞ்சவும், இதுக்கப்புறம் என்னால எதுவும் பண்ண முடியாது. பிகாஸ் இப்ப நம்ம கூ ஃபேமிலி கம்ப்ளீட்டா உங்க அண்ணன் கைக்கு போயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ அவன் சொல்றதை கேட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டா மட்டும்தான் உனக்குமே இந்த குடும்பத்துல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும்னு தாத்தா சொல்ல, அப்ப இந்த கூ ஃபேமிலியோட சொத்துக்கள்ல எனக்கு எந்த பங்கும் இல்லையான்னு மைக்கேல் கேட்க, இப்போதைக்கு நம்மளால அதை பத்தி எதுவும் பேச முடியாது. பட் நீயுமே இந்த கூ ஃபேமிலியில ஒருத்தங்கிறதுனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராம காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு தாத்தா போயிடுறாரு. ஆனா மைக்கேலால இதை ஏத்துக்க முடியல. எப்படியாவது ஹீரோயினை வச்சு ஹீரோவை பழி வாங்கணும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல பெண்டி ஹீரோயினுக்கு கால் பண்ணி, என்னோட பாய் ஃப்ரெண்ட் மைக்கேல் இன்னைக்கு நம்ம கிளாஸ்மேட்ஸ்க்கான ரீயூனியன் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கான், அதுக்கு நீ கண்டிப்பா வரணும்னு இன்வைட் பண்றதுனால உங்க மூஞ்செல்லாம் பார்த்து இரிட்டேட் ஆகுறத விட எனக்கு நிறையவே முக்கியமான வேலைகள் இருக்கு, அதனால நான் கண்டிப்பா வரமாட்டேன்னு ஹீரோயின் சொல்ல, நீ மட்டும் இந்த பார்ட்டிக்கு வர ஒத்துக்கிட்டீனா பல வருஷத்துக்கு முன்ன நான் உன்கிட்ட இருந்து வாங்கினேன் உன் அம்மாவுக்கு சொந்தமான நெக்லஸை திரும்ப கொடுத்துருவேன்னு சொல்லவும் ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோ, உனக்கு ரொம்பவே முக்கியமா இருந்தா நீ போயிட்டு வா, நான் எதுக்குமே தடுக்க மாட்டேன்னு சொல்ல, ஹீரோயினுமே நான் போயிட்டு வரேன்னு ஒத்துக்கிறதுனால அவளுக்காக ரொம்பவே ஆசாசியா நிறைய ட்ரெஸ் ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி பிரசன்ட் பண்றாரு. அதை எடுத்துக்கிட்டு ஹீரோயின் தன்னோட அப்பா வீட்டுக்கு போன இடத்துல வெண்டி அந்த நெக்லஸை வச்சு விளையாடிட்டு இருக்கதை பார்த்து டென்ஷன் ஆகி உடனே அதை புடுங்கிடுறாங்க. ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் நீ ரொம்ப தைரியமான பொண்ணாயிட்ட போல, இதே தைரியத்தோட நாளைக்கு அந்த பார்ட்டிக்கு வா, அங்க நாங்க உன்னை வச்சு செய்யறோம்னு சொல்லிட்டு வெண்டி போயிடுறா. ஏதோ பைத்தியம் பேசிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு தன்னோட அம்மா நெக்லஸ் கிடைச்ச சந்தோஷத்துல நம்ம ஹீரோயினுமே வாக்கு கொடுத்த மாதிரி ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த பார்ட்டிக்கு போறாங்க. பட் இத்தனை நாளா ரொம்பவே சிம்பிளா இருந்துட்டு இப்ப ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் எக்ஸ்பென்சிவான கிளாத்ஸ் எல்லாம் போட்டிருக்கதை பார்த்து தாங்கிக்க முடியாம பெண்டியும் மைக்கேலும் சேர்ந்து கலாய்ச்சிட்டு இருக்கும் போது மற்ற கிளாஸ்மேட்ஸுமே சேர்ந்துக்கிட்டு ஹீரோயினை ரொம்ப மட்டமா பேசுறாங்க. ஆனா நம்மால் அதெல்லாம் கேர் பண்ணிக்காம அவ பாட்டும் போய் பார்ட்டி அட்டென்ட் பண்றா. இத அதே ஹோட்டலுக்கு ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங்காக வந்திருக்க நம்ம ஹீரோ பார்த்துட்டு எக்காரணத்தை கொண்டும் நான் என் ஒய்ஃபை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலன்னு சொல்லி விலகி போயிடுறாரு. ஆனா அது மைக்கேல் அரேஞ்ச் பண்ண பார்ட்டிங்கிறதுனால வந்திருக்க எல்லாரும் அவனை தாறுமாறா புகழ்ந்துட்டு, அதான் உனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுல, ஸோ இப்போ நீ ஃப்ரீயா தானே இருப்ப, வேணும்னா எங்களுக்கு கம்பெனி கொடு, உனக்கு தேவையான எல்லாமே நாங்க செய்யறோம்னு ரொம்ப தப்பா அப்ரோச் பண்ணவும் ஹீரோயின் இன்னும் கோவப்பட்டு எல்லாரையும் கண்ணாபின்னான்னு திட்டுறது மட்டும் இல்லாம அந்த எக்ஸ்பென்சிவான ஒயின் பாட்டிலை உடைச்சிடுறா. அந்த ஒயின் எவ்வளோ காஸ்ட்லின்னு தெரியுமா, நீலாம் ஆயுசுக்கும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாதிச்சா கூட உன்னால அதை அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்கும் போது அங்க வேலை பார்க்குற ஒரு வெயிட்டர் அதே மாதிரி 2 ஒயின் பாட்டிலை கொடுத்து, மிஸ்டர் கூ தான் இதை ப்ரெசென்ட் பண்ண சொன்னாரு, முக்கியமா தன்னோட ஒய்ஃபுக்காக இன்னைக்கு நீங்க சாப்பிடுற எல்லா சாப்பாட்டுக்கும் அவரே பில் பே பண்றதா ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லவும், கூ ஃபேமிலி வீட்டு வாரிசான மைக்கேல் தான் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டான பெண்டியை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கான் போலன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு அவனை தாறுமாறா புகழ்றாங்க. ஆனா மைக்கேலுக்கே இதெல்லாம் யாரு செஞ்சிட்டு இருக்காங்கிறது தெரியாது. பட் எல்லாரும் புகழ்றதுனால ஆமா நான் தான், சந்தோஷமா சாப்பிடுங்கன்னு சொல்ல
டார்லிங், நான் கூட என்னமோன்னு நினைச்சிட்டேன், ஆனா நீ என் மேல உயிரியே வச்சிருக்க, ஐ லவ் யூ சோ மச்னு பல்ல காட்ட ஆரம்பிச்சிடுறா. இப்படி ஆளுக்கு ஆளு மாத்தி மாத்தி தன்னை உசுப்பேத்துறதுனால மைக்கேல் ஒரு படி மேல போய் ஹீரோயினை அபியூஸ் பண்றதுக்காக பக்கத்துல வரும்போது கரெக்டா ஸ்பாட்டுக்கு வந்துடுற நம்ம ஹீரோ. எத்தனை தடவை சொன்னாலும் நீ எல்லாம் திருந்த மாட்டியான்னு கேட்க, அண்ணா அண்ணா தப்பா நினைச்சுக்காத, ஹீரோயின் தான் என்கிட்ட தப்பான விஷயத்துக்காக அப்ரோச் பண்ணா, நான் அவளை தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணேன், அவ்வளோதான்னு சொல்லி பல்ட்டி அடிக்க பாக்குறான். யாரு எப்படிப்பட்டவங்கிற எல்லாமே எனக்கு நல்லா தெரியும், இப்ப நீ பண்ண தப்புக்கு கடைசி வர தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழைச்சிட்டு கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்க வர வெயிட்டர் ஹீரோயின் உடைச்ச ஒயின் பாட்டிலுக்கு மட்டும் மிஸ்டர் கு, அதாவது அவங்க ஹஸ்பண்ட் பே பண்றதா சொல்லிட்டாரு, மத்தபடி இங்க இருக்கிற எல்லா ஃபுட்டுக்கும் நீங்க எல்லாரும் தான் ஷேர் பண்ணி பே பண்ணணும்னு சொல்ல, எது ஹீரோயின் தான் மிஸ்டர் குவோட ஒய்ஃபான்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாருமே செம ஷாக் ஆகிடுறாங்க. அதே நேரம் மைக்கேல், நீ தானே எங்களை இந்த பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ண, ஸோ நாங்கள் காசெல்லாம் எதுவும் எடுத்துட்டு வரல, நீ தான் இது எல்லாத்துக்குமே பே பண்ணணும்னு சொல்ல, வேற வழி இல்லாம அவனுமே ஒத்துக்கிட்டு பில்லை வாங்கி பார்த்தா $15 மில்லியன் போட்டிருக்கவும், நாங்க ஆர்டர் பண்ணாத ஃபுட்டெல்லாம் வச்சது உங்க தப்பு, எதுக்காக நாங்க இதுக்கு பே பண்ணணும்னு வெண்டி கேட்க, நீங்க ஆர்டர் பண்ணலைனாலும் நாங்க வச்சதுமே எடுத்து சாப்பிட்டீங்களே அது தப்பு தானே, ஸோ கண்டிப்பா நீங்க தான் பே பண்ணி ஆகணும்னு வெயிட்டர் ரொம்பவே ஃபோர்ஸ் பண்றதுனால, நீ கூப்பிட்ட பார்ட்டிக்கு நாங்க வந்திருக்கவே கூடாது, ஆள விடுப்பா சாமின்னு எல்லாரும் துண்டக்கானும் துணியை காணும்னு ஓடிடுறாங்க. இதுக்கப்புறம் நாம தப்பிக்க வேற வழி இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மைக்கேலுமே பே பண்றதுக்காக தன்னோட கார்டு எடுத்து தரான். பட் ஆல்ரெடி நம்ம ஹீரோ அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டதுனால எதுவும் வேலைக்கு ஆகல. நீங்க மட்டும் இன்னைக்கு பில் பே பண்ணலனா அப்புறம் காலம் ஃபுல்லா எங்க ஹோட்டல் டாய்லெட்டை கழுவ வேண்டியதா இருக்கும்னு சொல்லி வெயிட்டர் மிரட்டுறதுனால, ப்ளீஸ் தயவு செஞ்சு உன்னோட தாத்தா கிட்ட சொல்லிடு, அவரால் மட்டும்தான் நம்மளை இதுல இருந்து காப்பாற்ற முடியும்னு வெண்டி சொல்லவும், மைக்கேல் உடனே தாத்தா கால் பண்ணி விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிடுறான். கோவப்பட்டு கிளம்பி வர அவரு, ஏன் இப்படி தொல்லை பண்ணிட்டே இருக்க, உன்னால எனக்கு நிம்மதியே இல்ல, இதுக்கப்புறம் என் வீட்டு வாசலை மிதிக்காதன்னு சொல்ல, ப்ளீஸ் தாத்தா என்ன மன்னிச்சிடுங்க, இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஹீரோயின் தான், அவ தான் ஹீரோ கிட்ட ஏதேதோ என்னை பத்தி தப்பா சொல்லி கொடுத்து என்னை இவ்வளவு பெரிய ப்ராப்ளம்ல மாட்டி விட்டுட்டான்னு அழுகுறான். ஹீரோயினால என்னோட குடும்பம் பிரியறத என்னைக்கும் என்னால ஏத்துக்க முடியாது, சோ இந்த தடவை மட்டும் நான் உன்னை மன்னிக்கிறேன், இதுக்கப்புறம் நீ ஹீரோயினால எந்த பிரச்சனையிலயும் மாட்டிக்க கூடாதுன்னு தாத்தா ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. நீங்க உங்க தம்பிக்கு இப்படி பனிஷ்மெண்ட் கொடுத்ததுனால கண்டிப்பா தாத்தா உங்க மேல கோவப்படுவாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கன்னு ஹீரோயின் சாரி கேக்குறா. நீ எதை பத்தியும் வருத்தப்படாத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், தாத்தாட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசி நான் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடுறேன், அது மட்டும் இல்லாம நீ என்னோட ஒய்ஃப், உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை, இப்ப சில ரீசன்னால என்னால எந்திரிச்சு நடக்க முடியல, பட் கூடிய சீக்கிரம் உன்னை கம்ப்ளீட்டா நான் பாதுகாப்பேன்னு ஹீரோ சொல்றதுனால ரொம்ப சந்தோஷப்படுற ஹீரோயின், உங்க உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன், பட் இப்ப என்னோட தம்பி நேத்தன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், நான் போய் பார்க்கணும்னு சொல்றதுனால ஹீரோ உடனே ஹீரோயினுக்கு ஒரு வெட்டிங் ரிங் போட்டு விட்டு, உனக்கு எதுனா ப்ராப்ளம் வந்ததுன்னா அதுல இருந்து காப்பாத்த நான் இருக்கங்கிறத நீ புரிஞ்சுக்கணும், சோ என்னோட கால் கம்ப்ளீட்டா குணமடைஞ்ச உடனே இந்த உலகத்திலேயே யாரும் செய்யாத அளவுக்கு நான் உன்னை பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கையில கிஸ் பண்ணவும் ஹீரோயின் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. தென் ரெண்டு பேரும் சேர்ந்து ஹீரோயின் தம்பியை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவனை காணும், பேஷண்ட் எங்கன்னு நர்ஸ் கிட்ட கேட்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் அவங்க அப்பா வந்து அழைச்சிட்டு போனாங்கன்னு சொல்லவும், என் தம்பி இன்னும் குணமாகல, அவன் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது இருக்கு, எனக்கு என்னமோ எங்க அப்பா மேல சந்தேகமா இருக்கு, உடனே நான் வீட்டுக்கு போகணும்னு ஹீரோயின் சொல்றதுனால ஹீரோ அவங்களுக்கு பாதுகாப்பா தன்னோட பிஏவை அனுப்பி வைக்கிறாரு. என்னைக்கும் இல்லாத திருநாளா வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோயினை அவங்க அப்பா ரொம்பவே சந்தோஷமா வெல்கம் பண்றதுனால, உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்ல, என் தம்பி ஒரு ஹார்ட் பேஷண்ட், சோ ட்ரீட்மெண்ட் முடியறதுக்கு முன்னாலேயே எதுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்க, ஏன் இப்படி லூசு மாதிரி பேசுற, நேத்தன் என்னோட பையன், சோ நான் எதுக்காக அவனை ஹர்ட் பண்ண போறேன், ஆமா உன்னோட தம்பிய பத்திரமா வீட்டுல வச்சு பாத்துக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து அவனை டிஸ்சார்ஜ் பண்ணி அழைச்சிட்டு வந்தோன்னு சித்திக்காரி சொன்னதுமே, இத்தனை வருஷமா நேத்தன் மேல இல்லாத அக்கறையும் பாசமும் இப்ப திடீர்னு எங்க இருந்து வந்தது, சித்தி பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்க அவனோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறம் நான் தான் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என் தம்பியை காப்பாத்தினேன், சோ இப்படிப்பட்ட உங்களை என்னைக்குமே என்னால நம்ப முடியாதுன்னு ஹீரோயின் சொல்ல, நீ நம்ம அப்பாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், உன்னோட நல்லதுக்காக நீ சோம்பேறி ஆகிடக்கூடாது, தம்பி மேல அக்கறையா பாசமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை வருஷமா உங்களை கண்டுக்காத மாதிரி இருந்தாரு, மற்றபடி நம்ம அப்பா உங்க மேல உயிரியே வச்சிருக்காங்கன்னு வெண்டி சொல்ல, நீங்க எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் என்கிட்ட நடிச்சிட்டு இருக்கீங்க, உண்மை என்னங்கிறத டைரக்டா சொல்லுங்கன்னு ஹீரோயின் கேட்கும்போது, நம்ம அப்பாவோட ரீசன்ட் ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆயிட்டதுனால பிசினஸ்ல ஹெவி லாஸ் ஏற்பட்டுருச்சு, ஸோ நீ ஹீரோ கிட்ட சொல்லி அவருக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவருமே நீ ஆசைப்படுற மாதிரி தம்பியை ஹாஸ்பிட்டல்ல அனுப்பி ட்ரீட்மெண்ட் பாப்பாள்னு சொல்றாங்க.
ஒரு சின்ன பையனை கடத்தி வச்சுக்கிட்டு இப்படி மிரட்டுறதுல உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையான்னு ஹீரோயின் கேக்குறா. வேமா சூசுவெல்லாம் பார்த்தா வாழ முடியுமா? பிளஸ் உன்னோட தங்கச்சியுமே மிஸ்டர் குவோட கம்பெனில வேலை பார்க்க ஆசைப்படுறா. இதெல்லாத்தையும் நீ செஞ்சிட்டீனா உன்னோட தம்பியை நாங்க பத்திரமா திரும்ப கொடுத்துடுறோம்னு மிரட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுமே வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டு தன்னோட தம்பியை பார்க்க போறா. ஆனா அவன் ரொம்ப தயங்கவும் எதனா பிரச்சனையான்னு கேட்க, என்னாலதான் உனக்கு பிரச்சனை, என்ன இப்படி கடத்தி வச்சுக்கிட்டு உன்னை அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்றத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. ஒருவேளை நான் ஹெல்த்தியா இருந்திருந்தா கூட கண்டிப்பா உன்னை பாதுகாத்திருப்பேன். தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போய் நீ தனியா உன்னோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துக்கோ. இதுக்கப்புறம் நான் உனக்கு ஒரு சுமையா இருக்க விரும்பலன்னு சொல்லி ஃபீல் பண்ணவும் இதெல்லாம் நீ யோசிக்கவே கூடாது. நல்லா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்தா போதும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் டாக்டர் பார்த்துப்பாங்க. மேபி இப்போ நம்ம அம்மா உயிரோட இருந்தா கூட இந்த முடிவு தான் எடுத்திருப்பாங்கன்னு ஹீரோயின் சொல்லவும், நான் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேன்னு தம்பி ஃபீல் பண்றான். நானுமே தான். நம்ம அம்மாவோட ஆன்மா என்னைக்குமே உனக்கு துணையா இருக்கும். ஸோ கூடிய சீக்கிரம் நீ ரெக்கவர் ஆகி ஆசைப்படுற மாதிரி என்ன நீ பாதுகாப்பன்னு ஹீரோயின் ஆறுதல் சொல்றாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் ஹீரோ கிட்ட நமக்கு மேரேஜ் ஆனதை நினைச்சு நீங்க என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களான்னு கேட்க, என்னால தான் கால் நடக்க முடியாது. ஸோ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதை நினைச்சு வருத்தப்படுறியான்னு கேட்கவும், கண்டிப்பா இல்லைன்னு ஹீரோயின் சொல்றா. சரி நீ எதுக்காகவும் கவலைப்படாத, உன் அப்பா கிட்டே இருந்து நேத்தனை காப்பாற்ற வேண்டியது ஏன் பொறுப்புன்னு ஹீரோ சொல்ல, அவங்களுக்கு ஏதோ பெரிய ப்ராஜெக்ட் வேணுமா, அதனால தான் என்னை மிரட்டிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க நினைச்சா எனக்கு இதுல உதவி பண்ண முடியும்னு ஹீரோயின் சொல்ல, உனக்காக நான் உயிரையே கொடுக்க தயாரா இருக்கேன், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு ஒத்துக்கிறாரு. ஹீரோயின் நன்றி சொல்லவும், எனக்கு இதெல்லாம் பத்தாது, கொஞ்சம் ஸ்பைசியா வேணும்னு ஹீரோ கேட்க, இப்படிலாம் ஃப்ளர்ட் பண்ண உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்குறா. கட்டின பொண்டாட்டி கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறதுல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லி ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறாரு. நம்ம ஆளுங்க 2 பேருக்கு நடுவில் ரொமான்ஸுமே நடக்குது. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அப்பா கேட்டுக்கிட்ட இந்த ப்ராஜெக்ட் பைண்டிங்கான அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்து, இவ்வளோதான் என்னால் செய்ய முடியும், மேற்கொண்டு நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டோட வேல்யூ என்னங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி வேணா ஹீரோ கிட்டே இருந்து அந்த ப்ராஜெக்டை வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறா. ஓகே இதெல்லாம் பத்தாது, இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கி வச்சுக்கிறாங்க. சரி சொன்ன மாதிரி என்னோட தம்பியை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புங்கன்னு ஹீரோயின் சொல்ல, ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா முடியட்டும், அதுக்கப்புறம் வேணா பாத்துக்கலான்னு மனசாட்சியே இல்லாம பேசவும் ஹீரோயின் திட்ரா. கோவப்பட்டு அப்பா கண்ணத்திலேயே அரைஞ்சு, உன் தம்பியோட உயிர் இப்ப என் கையில இருக்குங்கிறத மறந்துட்டு பேசாத, ஒழுங்கா சொன்னபடி எனக்கு அந்த ப்ராஜெக்டை வாங்கி கொடு, இல்ல நீ காலம் ஃபுல்லா கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும்னு சொல்லி மிரட்டவும், மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிற நீங்களாம் கூடிய சீக்கிரம் பெரிய அளவுல கஷ்டப்பட போறீங்க, என் தம்பிக்கு ஏதாவது ஆச்சு நான் உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறா. அப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் கால் பண்ணி, உங்க தம்பிக்கான ஹார்ட் டோனர் கிடைச்சிட்டாங்க, நம்ம சீக்கிரமா இந்த சர்ஜரியை முடிச்சிட்டோம்னா கண்டிப்பா ஒரு உயிரை காப்பாத்திடலாம். பட் இந்த சர்ஜரி ரொம்பவே காஸ்ட்லிங்கிறதுனால நீங்க நிறைய பணம் பே பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ முடிஞ்ச வர சீக்கிரமா பணத்துக்கு ரெடி பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்றாங்க. ஹீரோயினுமே ரொம்ப நம்பிக்கையா இருக்கா. கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோ கிட்ட அவரோட பிஏ, அன்னைக்கு நீங்க மாட்டி விட்ட ப்ராப்ளம்ல இருந்து தாத்தா உங்க பிரதர் மைக்கேலை காப்பாத்தினது மட்டும் இல்லாம நம்ம பிளானிங் டிபார்ட்மெண்டோட சிஇஓவா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் நீங்க மைக்கேலை அடிக்கடி பார்க்க வேண்டியதா இருக்கும். பிளஸ் ஹீரோயினுமே அதே டிபார்ட்மெண்ட்ல ஜாபுக்காக அப்ளை பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ரெஸ்யூமை கொடுத்ததும் ஹீரோ அதை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு, நாம அனௌன்ஸ் பண்ணியிருந்த வேகன்சிக்கான எல்லா குவாலிஃபிகேஷனும் ஹீரோயின் கிட்ட இருக்கு, ஸோ அவளை ஹையர் பண்ணிடுங்க. பட் அதுவுமே என்னோட கண்ட்ரோல்ல இருக்கிற கம்பெனிங்கிற விஷயம் ஹீரோயினுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிடவும் உடனே ஹீரோயினுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துடுறாங்க. இது பிடிக்காம அந்த ஆஃபீஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணு, நான் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்னு நினைச்சேன், ஆனா புதுசா வந்த ஒருத்தி தட்டிட்டு போயிட்டான்னு செம்ம காண்டா இருக்கும் போதுதான் ஹீரோயின் அந்த ஆஃபீஸ்க்குள்ள என்ட்ரு ஆகுறா. இது பிடிக்காம அந்த பொண்ணுங்க வாண்டடா வம்புக்கு இழுக்கவும், பாவம் நம்ம ஆளுக்கு ஒண்ணுமே புரியல. சரி சிஇஓக்கு குட் மார்னிங் சொல்லலான்னு போனா அங்க அந்த மைக்கேல் உட்கார்ந்துருக்கவும், எனக்கு இந்த வேலையே வேணாம் நான் ரிசைன் பண்றேன்னு சொல்ல, 3 மாசம் எந்த பிரச்சனையும் பண்ணாம என்கிட்ட நீ வேலை பார்க்கறதா கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டிருக்க, ஸோ நீ கான்ட்ராக்டை மீறிட்டா நான் உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு மிரட்டுறது மட்டும் இல்லாம நிறையவே ஃபைல்ஸ் கொடுத்து, இன்னைக்கு ஈவினிங்குள்ள நீ இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணலனா நான் உன்னை பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் உன்னால வேற எங்கேயுமே வேலை பார்க்க முடியாதுன்னு மிரட்டுறான். வேற வழி தெரியாம ஹீரோயினுமே ஆரம்பிக்கிறாங்க. என்ன இது மொதல் நாளே இந்த புது பொண்ணுக்கு மைக்கேல் சார் நிறைய இம்பார்ட்டன்ஸ் தராரு, ஒருவேளை நம்ம இடத்த இவ தட்டிட்டு போயிடுவாளோங்கிற பொறாமையில, சார் இன்னைக்கு ஈவினிங் ஒரு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, நான் உங்க கூட அங்க வரேன்னு சொல்ல, இல்ல நான் புதுசா ஜாயின் பண்ணியிருக்க ஹீரோயின் அழைச்சிட்டு போறேன்னு மைக்கேல் சொல்லவும், அந்த பொண்ணுக்கு என் அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் உங்க கூட வந்தா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பேன்னு இவ அங்க இங்க தொடவும், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீ என்னோட ப்ராப்பர்ட்டி, உன்னை நான் என்னைக்குமே மிஸ் பண்ண மாட்டேன், பட் ஹீரோயினுக்குமே நான் இந்த பிசினஸ் பத்தி சொல்லி கொடுக்கணும்ல, ஸோ இன்னைக்கு நான் அவளை என் கூட அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிடுறான். ஆனா அவங்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் விடாம பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணி மைக்கேல் தான் கூட அழைச்சிட்டு போயிடுறான். பார்த்தா அதுக்கு கிளைண்ட்ஸ் கூட சரக்கடிக்க சொல்லவும் ஹீரோயின் ரொம்பவே தயங்குறாங்க.
நீ மட்டும் இவங்க கூட நல்லா பேசி பழகி எனக்கு இந்த கான்ட்ராக்டை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு நான் எக்ஸ்ட்ரா $10,000 கமிஷன் தரேன்னு சொல்ல ஹீரோ நமக்காக நிறைய செலவு பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் அவரை தொல்லை பண்ணக்கூடாது, அதே நேரம் தான் தம்பியோட மெடிக்கல் செலவுக்குமே காசு வேணுங்கிற ஒரே காரணத்துக்காக ஹீரோயின் மைக்கேல் பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த கிளைண்ட்ஸ் கூட ட்ரிங்க்ஸ் பண்றா. அவனுங்க விடாம ரொம்ப கட்டாயப்படுத்துறதுனால 4-5 ரவுண்டு உள்ள போயிடவும் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்காக வெளியில போன கேப்ல மைக்கேல் அந்த ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம ஹீரோயின் அந்த கிளைண்ட்ஸுக்கு கிஃப்டா கொடுக்க ஒத்துக்கிட்டு அவங்க ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலந்து வச்சுட்டு கிளம்பிடுறான். இது தெரியாம ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு வந்த நம்ம ஹீரோயின் சீக்கிரமா இந்த கான்ட்ராக்ட்ல சைன் போடுங்கன்னு கேட்க, நீ இந்த கடைசி ரவுண்டை குடிச்சா மட்டும்தான் நாங்க சைன் போடுவோம்னு ட்ரிகர் பண்ணவும் வேற வழி இல்லாம ஹீரோயின் குடிச்சிடுறா. அதுலதான் அவன் எதையோ கலந்துட்டான்ல, சோ அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது. இதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அந்த 3 கிளைண்ட்ஸும் ஹீரோயினை ரொம்பவே பயங்கரமா அபியூஸ் பண்றாங்க, ஹராஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு எவ்வளவோ கெஞ்சிரா. இங்க பதட்டமா ஓடி வர ஹீரோவோட பிஏ, பாஸ் நீங்க சொன்ன மாதிரி நான் ஹீரோயினை பிக்கப் பண்ண ஆஃபீஸ்க்கு போனேன், பட் அதுக்குள்ள மைக்கேல் அவங்கள ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு அழைச்சிட்டு போயிட்டானா. அந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமானவனுங்க, ஹீரோயினை ஏதாவது பண்ணிடுவானுங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லவும் தான் ஒய்ஃபுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, அவளை எப்படியாவது காப்பாத்திடணுங்கிற முயற்சியில இத்தனை வருஷமா கால் முடியாம வீல் சேர்ல உட்கார்ந்து இருந்த நம்ம ஹீரோ எப்படியோ கஷ்டப்பட்டு எழுந்து அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுறான். ஹீரோவை பார்த்ததும் மிரண்டு போயிடுற அந்த கிளைண்ட்ஸ் எல்லாம், சார் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, இந்த பொண்ணு யாருங்கிறதே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல, எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஒய்ஃப் அபியூஸ் பண்ண பார்த்திருப்பீங்கன்னு ஹீரோ கேட்க, ஐயோ இவங்க உங்க ஒய்ஃபா, இது எங்களுக்கு தெரியாதே, ஒரு முக்கியமான ப்ராஜெக்டை வாங்குறதுக்காக தான் உங்க ஸ்டெப் பிரதர் மைக்கேல் இந்த பொண்ணை எங்களுக்கு இன்ட்ரோ பண்ணி வச்சான், மத்தபடி இந்த பொண்ணை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோக்கு தான் எல்லாமே தெரியும்ல, சோ தன்னோட ஒய்ஃபை ஹராஸ் பண்ண நினைச்ச காரணத்துக்காக 3 பேருக்கும் பயங்கரமான பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு ஹீரோயினை சேஃபா அழைச்சிட்டு போயிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மயக்கத்திலிருந்து கண் விழிச்சதும் பயந்து போய் ஹீரோவை ஹக் பண்ணி, என்னோட தம்பி எங்க, இப்ப எப்படி இருக்கான்னு கேட்க, நீ எதுக்காகவும் வருத்தப்படாத, உன் தம்பியோட மெடிக்கல் பில்லை நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லும்போது, நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய கடன் பட்டிருக்கேன், இதெல்லாம் எப்படி அடைக்க போறங்கிறது தான் எனக்கு தெரியலன்னு சொல்லி ஃபீல் பண்றா. நீ எனக்கு பட்டிருக்க கடனுக்கு பதிலா உன்னோட உண்மையான காதல் பாசம் அன்பை மட்டும் எனக்கு திரும்ப கொடுத்தா போதும்னு ஹீரோயின் ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருந்த தன்னோட ஸ்டெப் பிரதர் மைக்கேலை பழி வாங்குறதுக்காக தன்னோட ஆட்களை அழைச்சிட்டு போய் ஹீரோ அடி பொளந்து கட்டுறாரு. அவன் வழக்கம் போல பயந்து போய் தாத்தாக்கு கால் பண்ணவும் மைக்கேலுக்கு சப்போர்ட் பண்ணி ஹீரோவை திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா நம்ம ஆளு விட்டு கொடுக்கறதா இல்ல, நான் பல தடவை சொல்லிட்டேன் என் ஒய்ஃப் கிட்ட தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதுன்னு, ஆனா இவன் கேட்காம தொடர்ந்து அவளை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், இதுக்கப்புறம் என்னால பொறுமையா இருக்க முடியாதுன்னு சொல்ல, உன் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் கம்பெனி எல்லாமே உன் கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இன்னைய வரை நீ பண்ணிட்டு இருக்க எல்லாத்துக்கும் நான் பொறுமையா இருக்கேன், அதுக்காக உன்னோட தம்பியை நீ இப்படி வேற ஒரு பொண்ணுக்காக அடிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு, இதுக்கப்புறம் நீ அவனை அடிக்கணும்னு நினைச்சீனா ஃபர்ஸ்ட் என்ன அடிச்சு கொன்னுட்டு அதுக்கப்புறம் அவன் மேல கை வச்சுக்கோன்னு சொல்லி மிரட்டுறதுனால நம்ம ஹீரோ எழுந்திருச்சு நின்று, நீங்க கூடிய சீக்கிரம் இந்த மைக்கேல் ஃப்ராடு பயலுக்கு சப்போர்ட் பண்றதை நினைச்சு வருத்தப்படுவீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். செம்ம ஷாக் ஆகிடுற மைக்கேல் அண்ணாக்கு எப்ப கால் குணமாச்சுன்னு கேட்க, கடுப்பாகிடுற தாத்தா, இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை பண்ண அப்புறம் நானே உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோவை பழி வாங்கணும்னா அதுக்கு ஒரே டார்கெட் ஹீரோயின்னு சொல்லி உடனே இந்த விஷயத்த வெண்டிக்கிட்ட கொளுத்தி போடவும், அவ ஹீரோயின் மேல இருக்கிற கோவத்துல உடம்பு சரியில்லாம இருக்க அவங்க தம்பிய பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நேத்தன் இப்படிலாம் கஷ்டப்படுறத வீடியோவா எடுத்து ஹீரோயினுக்கு அனுப்பி விட்டுறவும் பார்த்து பதறி போய் தன்னோட தம்பி உயிரை காப்பாத்துறதுக்காக உடனே கிளம்பி அப்பா வீட்டுக்கு வந்து கோவத்துல வெண்டிய அடிச்சிடுறா. அவன் என்ன செத்தா போயிட்டான், இன்னும் உயிரோட மூச்சு விட்டுட்டு தானே இருக்கான்னு சொல்லி கோவத்துல ஹீரோயினை அடிக்கிறது மட்டும் இல்லாம இந்த சித்தி தம்பிய புடிச்சு வச்சுக்கிட்டு பயங்கரமா கிள்றது அடிக்கிறது முடிய புடிச்சு இழுக்கிறதுன்னு டார்ச்சர் பண்ணுது. பிரச்சனை நமக்குள்ள தானே, எதுக்காக என் தம்பியை டார்ச்சர் பண்றீங்கன்னு ஹீரோயின் கதறவும், அவனுக்கு அடி கொடுத்தாதான் உனக்கு வலிக்கும், நாங்க அவனை விட்டுறணும்னா ஒழுங்கா என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுன்னு கட்டாயப்படுத்துறா. அக்கா தயவு செஞ்சு உன்னோட தன்மானத்தை விட்டு கொடுத்து அப்படிலாம் பண்ணிடாத, என் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு தம்பி அழுறான். ஆனா அவன் மேல இருக்கிற பாசத்துல நம்ம ஹீரோயின் வேற வழி தெரியாம வெண்டி காலில் விழுந்து மன்னிப்பு கேக்குறாங்க. உன்னோட தம்பிய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண முடியாது, அதே நேரம் உன்னையும் நாங்க டார்ச்சர் பண்ண போறோம்னு ஹீரோயினை வீட்டுக்குள்ள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ரொம்ப நேரம் ஆகியுமே ஹீரோயின் வீட்டுக்கு திரும்ப வராததுனால நம்ம ஹீரோ கிளம்பி ஸ்ட்ரைட்டா மாமனார் வீட்டுக்கு வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். உன் ஒய்ஃப் இங்க இல்ல, வேணும்னா செக் பண்ணிக்கோன்னு அப்பா சொல்ல சித்திக்காரியும் வெண்டியும் பதறி போய் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் எப்படியோ நம்ம ஹீரோவும் அவரோட பிஏவும் சேர்ந்து ஹீரோயினை கண்டுபிடிச்சி பேஸ்மெண்ட்ல இருந்து தூக்கிட்டு வரவும் கோவப்பட்டு சித்தியை அப்பா அடிச்சிடுறாரு.
நம்ம ஹீரோ அதை நம்புறதா இல்ல. ப்ளீஸ் என்னோட தம்பியை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஹீரோயின் கெஞ்சவும் ஹீரோ உடனே நேத்தன் அங்க இருந்து ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாரு. தென் மாமா மச்சாங்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படுறவும் ஒருத்தர் இன்னொருத்தரை புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சப்போர்ட்டிவா சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போது அங்க வர ஹீரோயினோட அப்பா, நேத்தன் என்னோட பையன், நான் அவனை அழைச்சிட்டு போக போறேன், நான் தான் அவனோட கைடியன்னு சொல்ல, இத்தனை நாளா உடம்பு சரியில்லாம இருக்க என்ன ஒரு ரீசனா வச்சு எங்க அக்காவை டார்ச்சர் பண்ணது பத்தாதா, எனக்கு என்ன பிரச்சனை, நான் எப்படி இருக்கேங்கிற எதையும் தெரிஞ்சுக்காம சித்தி பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருப்பீங்க, இப்ப அதெல்லாம் மறந்துட்டு இந்த பாசம் எங்க இருந்து வந்ததுன்னு தம்பி கேட்கவும் ஹீரோயின் அப்பாக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. பழசெல்லாம் மறந்துரு, நான் இதுக்கப்புறம் உன்னை ஒரு ராஜகுமார மாதிரி பாத்துக்கிறேன், என் கூட வீட்டுக்கு வான்னு கெஞ்சுறாரு. சித்தியும் வெண்டியும் சேர்ந்து தன்னை பயங்கரமா அடிச்சு துன்புறுத்தி தன்னோட உடம்புல ஏற்படுத்தின எல்லா காயங்களையும் காட்டி, நீங்க எவ்வளவுதான் எனக்கு ஆறுதல் சொன்னாலும் அதெல்லாம் இந்த காயங்களுக்கு ஈடாகிறாது, எனக்கு என்னோட அக்கா தான் முக்கியம், நான் அவளை விட்டு எங்கேயும் வரமாட்டேன்னு தம்பி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். இதை தாங்கிக்க முடியாம உங்க அப்பான்னு கூட பார்க்காம என்னை இப்படி தூக்கி எரிஞ்சிட்டீங்களே, இதுக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் நீங்க அனுபவிப்பீங்கன்னு சாபம் கொடுத்துட்டு போயிடுறாரு. நல்லவங்க சாபம் மட்டும்தான் பழிக்கும், நம்ம அப்பா சரியான 420. ஸோ இதெல்லாம் பத்தி நம்ம கவலைப்பட வேணான்னு ஹீரோ ஹீரோயின் நேத்தன் 3 பேரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா சிரிக்கிறாங்க. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோவோட பிஏ, நாளைக்கு நடக்கிறதா இருக்க உங்க அப்பாவோட நினைவு நாள் விழாக்கு தாத்தா உங்களை தன்னோட வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்காருன்னு இன்ஃபார்ம் பண்ணவும், அப்ப நான் என்னோட ஒய்ஃபான ஹீரோயினையுமே அங்க அழைச்சிட்டு போவேன்னு ஹீரோ சொல்றாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் என்னையும் உங்க கூட உங்க அப்பாவோட டெட் ஆனிவர்சரிக்காக தாத்தா வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்கன்னு வெண்டி கேட்க, நம்ம 2 பேருக்கும் இன்னும் என்கேஜ்மெண்ட் ஆகல, ஜஸ்ட் டேட்டிங் பண்ணிட்டு இருக்க கப்பிள்ஸ், அவ்வளோதான், ஸோ உன் லிமிட்குள்ளேயே இருன்னு மைக்கேல் சொல்ல, நீ என்னை எப்படி பாக்குறேன்னு தெரியல, ஆனா நான் உன்னை உண்மையா தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதை சமாளிக்க நான் உனக்கு உதவி பண்றேன். ஸோ என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, இதை மட்டும் நம்ம கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு தூக்கணும்னா கண்டிப்பா ஹீரோயினை கூடிய சீக்கிரம் உன் ஃபேமிலியை விட்டு வெளியில துரத்திடலான்னு வெண்டி சொல்ல, அது என்ன மேட்டர்னு கேட்டுட்டு, வாவ் செம்மையா இருக்கு, இது ஒண்ணு போதும், சரி வா போலான்னு வெண்டி அழைச்சிக்கிட்டு தாத்தா வீட்டுக்கு போயிடுறான். இது பிடிக்காம நம்ம ஹீரோ, வெண்டி மாதிரி எந்த ஒரு உரிமையும் இல்லாதவங்க இந்த வீட்டுக்குள்ள வரதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லைன்னு சொல்ல, அப்படின்னு பார்த்தா நீ ஹீரோயினை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் தான் எனக்கு பிடிக்கல, அப்ப நான் சொன்னா நீ ஹீரோயினை வீட்டை விட்டு அனுப்பிடுவியான்னு தாத்தா கேட்க, ஹீரோவால பதில் எதுவும் சொல்ல முடியல, சைலண்டா தன்னோட ஒய்ஃப் அழைச்சிட்டு போயிடுறான். தனியா உட்கார்ந்துருக்க ஹீரோயின் கிட்ட பேச வெண்டி உள்ள வரவும், ஒழுங்கா இங்க இருந்து போன்னு திட்டுறாங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் இங்க வந்தேன், விதியோட விளையாட்டால நாம 2 பேரும் இப்ப ஒரே வீட்டுல வாக்கப்பட போறோம், சோ ஒருத்தர் இன்னொருத்தரை புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா இந்த ஃபேமிலிய நல்லபடியா கொண்டு போலாம். மேபி இதுக்கு முன்ன நான் உன்னை பல விதத்துல டார்ச்சர் பண்ணிருக்கலாம், தயவு செஞ்சு அதெல்லாம் மனசுல வச்சுக்காத, என்ன மன்னிச்சிருன்னு சொல்ல, நீ இதுக்கப்புறம் என்ன பேசினாலும் எப்படி நடிச்சாலும் நான் உன்கிட்ட ஏமாற போறதில்ல, ஒழுங்கா இங்க இருந்து போன்னு ஹீரோயின் திட்டுறாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் பண்ண எல்லா தப்புக்கும் பிராய்ச்சித்தம் தேடணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு இந்த கிளாஸ்ல இருக்கிற பாலை குடிச்சு என்னோட மன்னிப்பை ஏத்துக்கோன்னு சொல்ல, என்னை பார்த்தா உனக்கு என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா, உன்னை பத்தி தெரிஞ்சே எப்படி நான் இந்த பாலை வாங்கி குடிப்பேன்னு ஹீரோயின் கேட்க, உன்னை பாதுகாக்க தான் ஹீரோ இருக்கான்ல, ஸோ அவனை தாண்டி எப்படி நான் உன்னை ஏமாத்துவேன், ப்ளீஸ் என்னோட மன்னிப்பை ஏற்றுக்கிட்டு இந்த பாலை குடிச்சிரு, இல்லை நான் உன் காலில் விழுந்து கெஞ்சினா அப்புறம் தாத்தா உன்னை பற்றி இன்னும் தப்பாக நினச்சிப்பாரு, நீ என்னை கொடுமைப்படுத்துறதா நினச்சிப்பாரு, இதெல்லாம் உனக்கு தேவையானு இவ அழுது சீன் போடவும் இவ தொல்லை தாங்க முடியாம ஹீரோயின் வாங்கி குடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா வெண்டி அந்த பால்ல ட்ரக்ஸ் கலந்துருப்பா, ஸோ ஹீரோயின் அதை குடிச்சிட்டாங்கிற விஷயத்த மைக்கேல் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி சீக்கிரமா போய் அவளை அப்ரோச் பண்ணுன்னு சொல்ல, நான் ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ண போறது உனக்கு ஓகே தானான்னு அவன் கேட்க, எனக்கு இதுல உடன்பாடு இல்லதான், பட் ஹீரோயின் நம்ம 2 பேரையுமே ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டா, அவளை எப்படியாவது பழி வாங்கணும், ஸோ இதை விட்டா நமக்கு வேற எந்த வழியும் இல்ல, ஒன்ஸ் நீ சொன்னா போதும், தாத்தா கண்டிப்பா ஹீரோயினை வீட்டை விட்டு துரத்திடுவாரு, பட் அதுக்கு நமக்கு எவிடன்ஸ் தேவை, அதனால நீ இப்போ போய் ஹீரோயினை அப்ரோச் பண்ணா மட்டும்தான் நம்மளால சாதிக்க முடியும்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறா. ஆனா அப்பயுமே ரொம்ப உஷாரா இருக்கிற நம்ம ஹீரோயின் மைக்கேலை தான் பக்கத்துல நெருங்க விடாம தடுக்கிறாங்க. இன்னும் பயங்கரமா சத்தமா கத்து, உன் சத்தத்தை கேட்டு தாத்தா இங்க வரணும், அவர்கிட்ட நீ என்ன செடியூஸ் பண்ணதா நான் சொன்னா மட்டும் போதும், ஒரு செகண்ட் கூட யோசிக்காம உன்னை அடிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாரு, அப்புறம் ஹீரோ நினைச்சா கூட திரும்ப உன்னை உள்ள அழைச்சிட்டு வர முடியாதுன்னு இவன் வில்லத்தனமா பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா உள்ள வர நம்ம ஹீரோ ஈவு இறக்கமே இல்லாம மைக்கேலை சும்மா அடி பிச்சு வெளுத்து வாங்கிட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறான். பட் என்னதான் இந்த விஷயத்த பத்தி தாத்தா கிட்ட சொன்னாலும் அவரு வழக்கம் போல மைக்கேலுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. சோ பட்டாதான் நீங்களாம் புரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ஃப்ரீயா விட்டுடுறான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஹீரோ அப்பாவோட கிரேவி யார்டுக்கு போறாங்க.
என்ன பெத்த அப்பா, நீங்க இல்லாம நான் இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டப்படுறேன், தயவு செஞ்சு ப்ளீஸ் என்னையும் உங்க கூட அழைச்சிட்டு போயிருங்கன்னு மைக்கேல் பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு வாமிட் வந்துடுது. நான் அப்பாவாக போறேன்னு ஹீரோ சந்தோஷப்படுறதுக்குள்ள இல்ல அது என்னோட குழந்தைன்னு மைக்கேல் சொல்ல எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுருது. பிகாஸ் நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங்ல மைக்கேலை தானே டேட்டிங் பண்ணியிருப்பாங்க. சோ அது என்னோட குழந்தைன்னு குண்டை தூக்கி போடவும், ப்ளீஸ் தயவு செஞ்சு அவனை நம்பாத, உன்னை தவிர என் லைஃப்ல வேற யாரும் இல்ல, இது உன்னோட குழந்தை தான்னு ஹீரோயின் எவ்வளவோ சொல்லி பாக்குறா. ஆனா ஹீரோக்கு சந்தேகமாவே இருக்கு. அப்புறம் டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போய் ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுமே இது உன்னோட குழந்தை தான், என்ன நம்புன்னு ஹீரோயின் கெஞ்சுறாங்க. ஹீரோவும் தலையாட்டிட்டு ஓகே நான் ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங்காக ஊருக்கு போறேன், திரும்ப வந்ததுக்கு அப்புறம் இதை பத்தி பேசிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஆனா இந்த வெண்டியும் மைக்கேலும் சேர்ந்து பக்காவா பிளான் பண்ணி தாத்தா கிட்ட எனக்கு என்னமோ அது என்னோட குழந்தை தானோன்னு சந்தேகமா இருக்கு. பிகாஸ் ஹீரோயின் என்கிட்ட மட்டும் இல்ல, நிறையவே பணக்கார பசங்க கூட பழகி இருக்கா. சோ காசுக்காக அவங்க கூட பழகுனதுனால மேபி அதுல ஒருத்தனுக்கு பிறக்கிற குழந்தையா கூட இருக்கலாம்னு சொல்லவும், இப்படிப்பட்ட ஒரு தப்பான பொண்ணு என் குடும்பத்துல இருக்க கூடாது, அதே நேரம் யாருக்கோ அவ பெக்க போற குழந்தை என் வீட்டு வாரிசு ஆகிர முடியாது, என்னாலலாம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னு தாத்தா கத்துறாரு. இப்ப இருக்க டெக்னாலஜிலாம் பயங்கர அட்வான்ஸா இருக்கிறதுனால ஹீரோயின் வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அது யாரோட குழந்தைங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குன்னு வெண்டி சொல்லவும் தாத்தாவுமே டெஸ்ட் பண்ண ஒத்துக்கிறாரு. அப்புறம் என்ன, மேலிடத்துல இருந்து பெர்மிஷன் கிடைச்சிட்டதுனால ஹீரோயினை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி டெஸ்ட் எடுக்க கூப்பிடுறாங்க. ஹீரோ இங்க வர வரைக்கும் நான் வீட்டை விட்டு வெளியில போக மாட்டேன்னு ஹீரோயின் சொல்ல, இந்த டெஸ்ட் எடுக்க சொன்னதே ஹீரோ தான், எங்க கூட வான்னு பொய் சொல்லி கட்டாயப்படுத்தி ஹீரோயின் அழைச்சிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்டு செம கடுப்பாகிடுற நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மைக்கேலை சும்மா அடி பொழந்து கட்டிட்டு இருக்கும் போது, ஏன் இப்படி அந்த தப்பான பொண்ணை கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்க, ஒரு வேளை அது மட்டும் உன்னோட குழந்தை இல்லனா நான் என்ன சொன்னாலும் கேப்பியான்னு தாத்தா ட்ரிகர் பண்ணவும், எனக்கு அதெல்லாம் பத்தி கவலை இல்ல, நான் ஹீரோயினை தான் காதலிச்சேன், சோ அவ என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்பவே உண்மையா இருந்தா, அதனால அவ எப்படி இருந்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன்னு ஹீரோ சொல்லிடுறான். உங்க நல்ல மனசை பார்த்தா எனக்கே ரொம்ப பாவமா இருக்கு, நீங்க ஹீரோயினை இப்படி உண்மையா காதலிக்கிறீங்க, ஆனா அவ வேற யார் கூடயோ பழகி பிரெக்னென்ட் ஆகியிருக்கா, பாத்தீங்களா இந்த குழந்தை உங்களோடது இல்லங்கிறது ரிப்போர்ட்ல ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லி பொய்யான ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து தந்துடுறா. அப்புறம் என்ன, தாத்தா நான் சொன்ன மாதிரி ஹீரோயினை வீட்டை விட்டு வெளியில அனுப்பு, அவ உனக்கு வேண்டாம், அவளை டிவோர்ஸ் பண்ணிருன்னு கட்டாயப்படுத்துறாரு. அதே நேரம் ஹீரோயினும் அந்த ரூம்ல இருந்து வெளியில வராங்க. ப்ளீஸ் என்ன நம்புங்க, என்னை சுத்தி ஏதோ ஒரு பெரிய சதி நடந்துட்டு இருக்கு, இது ப்ராமிஸா உங்க குழந்தை தான், எனக்கு நல்லா தெரியும்னு கெஞ்சிரா கதறா. நீ இப்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்க, சோ நல்லா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடு, இதெல்லாம் பத்தி நம்ம பொறுமையா பேசிக்கலான்னு ஹீரோ சொல்லிடுறான். ஆனா இதெல்லாம் கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாத தாத்தா ஹீரோ வீட்ல இல்லாத நேரம்னு பார்த்து ஹீரோயினை தனியா கூப்பிட்டு, நீ என் பேரனை விட்டுட்டு போக உனக்கு எவ்வளவு காசு வேணாலும் நான் தர ரெடியா இருக்கேன், பிளஸ் உன்னோட அம்மாவோட அப்பா அதாவது தாத்தா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச எல்லா சொத்துக்களையும் உங்க அப்பா அம்மாவை ஏமாத்தி எழுதி வாங்கிட்டாருன்னு நான் கேள்விப்பட்டேன், நீ மட்டும் என் பேரனை விட்டுட்டு போக ஒத்துக்கிட்டீனா அந்த எல்லா சொத்துக்களையும் நான் உன் பேருக்கு வாங்கி தரேன்னு சொல்ல, எனக்கு உங்க காசு பணம் எதுவும் தேவையில்லை, ஹீரோ மட்டும் போதும், அவரோட உண்மையான காதல் தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்திருக்கு, சோ எதுவா இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு ஹீரோயின் சொல்லிடலாம். நீ சும்மா அவன் சொல்லிட்டு இருக்க எல்லாத்தையும் நம்பாத, ஆக்சுவலா ஹீரோ சின்ன வயசுல ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருந்தான், பட் திடீர்னு அவ எங்கேயோ சொல்லாம போயிட்டா, அதே நேரம் நீ பாக்குறதுக்கு அந்த பொண்ணு மாதிரி இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை காதலிச்சான், பட் ஸ்டில் இன்னைய வரைக்கும் அவளை தேடிக்கிட்டே இருக்கான், மேபி நாளைக்கே அந்த பொண்ணு கிடைச்சிட்டா கூட உன்னை விட்டுட்டு அவ கூட போயிடுவான்னு தாத்தா சொல்ல, மனசுடைஞ்சு போயிடுற நம்ம ஹீரோயின் இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இப்போ குழந்தை பிரச்சனை, அடுத்து எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பிரச்சனை, ஒருவேளை அவ திரும்ப வந்துட்டா ஹீரோயினை விட்டுட்டு போயிடுவானோங்கிற பயத்துல நம்ம ஹீரோயின் அவருக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு சைலண்டா வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. பிசினஸ் ட்ரிப் எல்லாம் முடிச்சிட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து பாக்குற ஹீரோ ரொம்ப அதிர்ச்சியாகி நடந்த எல்லா விஷயங்களையும் பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டே தன்னோட பிஏ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஹீரோயின் இப்ப எங்க இருக்கா எப்படி இருக்காங்கிற எல்லாத்தையும் விசாரிக்க சொல்றாரு. 2 நாளைக்கு முன்னாலதான் தன்னோட தம்பி அழைச்சிக்கிட்டு ஃபாரினுக்கு போனாங்களாம், இப்ப நீங்க ஓகேன்னு சொன்னா கூட நான் ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணிடுவேன், நீங்க போய் ஹீரோயின் அழைச்சிட்டு வாங்கன்னு பிஏ சொல்ல, என்னோட ஒய்ஃப் எது செஞ்சாலும் கண்டிப்பா அதுல ஒரு காரணம் இருக்கும், சோ அவங்க ஆசைப்பட்ட விஷயத்தை அடையிற வரைக்கும் நான் எக்காரணத்தை கொண்டும் டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல, அதே நேரம் எனக்கு அவங்க சேஃப்டி ரொம்ப முக்கியம், சோ அப்ராட்ல இருக்கிற நம்ம ஆளுங்களை வச்சு ஹீரோயினுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சிருங்க, முக்கியமா இது எல்லாத்துக்கும் பின்ன நான் இருக்கேங்கிற உண்மை ஹீரோயினுக்கு தெரிய வேண்டான்னு ஹீரோ சொல்லிடுறாரு. அதே நேரம் நம்ம ஹீரோயின் தப்பான பொண்ணு இல்லைங்கிறத எல்லார்கிட்டையும் நிரூபிக்கிறதுக்காக டெஸ்ட் எடுத்தாங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு திரும்ப போய் உண்மையான ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்து தாத்தா கிட்ட கொடுத்து,
அநியாயமா எந்த தப்பும் பண்ணாத ஒரு நல்ல பொண்ணை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? முக்கியமா அவ வயித்துல வளர்றது நம்ம வீட்டு வாரிசு. சோ நாளைக்கே அந்த குழந்தை பிறந்து கஷ்டப்பட்டுச்சுன்னா எல்லா பாவங்களும் உங்களை தான் வந்து சேரும்னு சொல்ல, உண்மையான ரிப்போர்ட்டை பார்த்து அதிர்ச்சி ஆகிடுற தாத்தா, ஐயோ என் குடும்பத்தோட வாரிசையே நான் வெளியில அனுப்பிட்டேனேன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணவும் டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. தாத்தாக்கு ரொம்ப வயசானதுனால ரொம்ப வீக் ஆகிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் அவர்கிட்ட எந்த அதிர்ச்சியான விஷயங்களையும் சொல்லாதீங்க, அப்புறம் அவரோட உயிருக்கே ஆபத்தாகலான்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. கட் பண்ணா 7 வருஷத்துக்கு அப்புறம் ஃபாரின்ல செட்டில் ஆன நம்ம ஹீரோயின் தன்னோட தம்பி நேத்தன், பையன் லூக்கஸ் கூட நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும் போது, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படி சிங்கிளாவே இருக்க போற? ஹீரோவும் உன்னை தேடி வர மாதிரி தெரியல. ஸோ நீ உனக்கு ஏத்த மாதிரி ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு தம்பி சொல்ல, நாம இன்னும் ஸ்டேபிளான நிலைமைக்கு வரல. முக்கியமா நம்ம அம்மாவை ஏமாத்தி அப்பாவும் சித்தியும் வாங்கின எல்லா சொத்துக்களையும் நாம அவங்க கிட்ட இருந்து வாங்கினதுக்கு அப்புறம் தான் என்னோட பர்சனல் விஷயங்களை பத்தி நான் யோசிப்பேன்னு ஹீரோயின் சொல்றதை கேட்டுற குட்டி பையன் உடனே தன்னோட அப்பாவான ஹீரோக்கு கால் பண்ணி, இதுக்கப்புறம் நீங்க வர டிலே பண்ணீங்கன்னா அப்புறம் மாமா அம்மாக்கு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவான்னு சொல்ல, ப்ளீஸ் எப்படியாவது இன்னும் கொஞ்ச நாள் சமாளிச்சா போதும், கூடிய சீக்கிரம் உன்னோட அம்மா ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் அடைஞ்சிருவா, அதுக்கப்புறம் நானே உங்களை வந்து மீட் பண்றேன்னு ஹீரோ சொல்றாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ குட்டி பையன் கிட்ட பேசிட்டு தான் இருக்காரு. தென் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பயங்கரமான வீழ்ச்சியில போயிட்டு இருக்க தன்னோட அப்பா கம்பெனியை ஒரு பெரிய பணக்கார பிசினஸ்மேன் வாங்க போறாள்னு தெரிஞ்சதும் எப்படியாவது அவரை செடியூஸ் பண்ணி தன்னோட வலையில விழ வச்சிடணுங்கிறதுக்காக பெண்டி ரொம்பவே கிளாமரா ட்ரெஸ் பண்ணியிருக்கா. பட் அப்ப அங்க நம்ம ஹீரோயின் வரவும், எங்க ஃபேமிலிக்கு நடக்க போற நல்லதை நீ கெடுக்க பாக்குறியான்னு பெண்டி கேட்க, எனக்கு எதுவும் தேவையில்லை, என்ன புது சிஇஓவை செடியூஸ் பண்றதுக்காக அலங்காரம்லாம் அமர்க்கலமா இருக்கு, பட் இதனால எந்த யூஸுமே இல்லை, பிகாஸ் அந்த புது சிஇஓவே நான் தான் சொல்லி ஹீரோயின் சீட்ல உட்காரவும் செம்ம ஷாக் ஆகிடுற வெண்டி இதெல்லாம் ஏத்துக்க முடியாம பிரச்சனை பண்றதுக்காக தன்னோட அப்பா அம்மாவை அழைச்சிட்டு வந்துடுறா. வரமாட்டான்னு நினைச்சவ இப்ப திரும்ப வந்தது மட்டும் இல்லாம தான் எல்லா சொத்துக்களையும் எழுதி வாங்கிட்டாங்கிற கோவத்துல அப்பா கண்ணா பின்னான்னு கத்துறாரு. ஆனா ஹீரோயின் கண்டுக்காம, இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா நான் உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், பிகாஸ் நான் எல்லா ஷேர்ஸையும் லீகலான முறையில எழுதி வாங்கியிருக்கேன், தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்ல, நாங்க இல்லாம உன்னால இந்த கம்பெனியை ரன் பண்ண முடியாது, பிகாஸ் பல வருஷமா நாங்க தான் இதை மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம், ஸோ எதுவா இருந்தாலும் நாம போர்ட் ஆஃப் டைரக்டர் மீட்டிங்ல பேசிக்கலாம்னு சொல்லி அரேஞ்ச் பண்றாங்க. ஈவன் அங்க இருக்கிற மத்த கிளைண்ட்ஸ் எல்லாம் கூட, ஆமா ஹீரோயினோட அப்பாக்கும் சித்திக்கும் அதிக அளவுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சோ அவங்கள வெளியில அனுப்பிட்டீங்கன்னா புதுசா வந்திருக்க ஹீரோயினை நம்பி எங்களால எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியாது, நாங்க எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுவோம்னு சொல்லி மிரட்டவும், என்ன பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், எங்க அம்மா இந்த கம்பெனியை எப்படி கொண்டு வந்திருந்தாங்கன்னு தெரியுமா, ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இந்த அப்பா சித்தி கூட சேர்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் இழந்துட்டாரு, பத்தாவதுக்கு நிறையவே கடன் வாங்கியிருக்காரு, அந்த கடனெல்லாம் நான் அடைச்சிதான் இந்த கம்பெனியை என்னோட பேருக்கு மாத்திருக்கேன், சோ அவங்கள விட எனக்கு நிறையவே டேலண்ட் இருக்கு, நீங்க என்ன நம்பி இன்வெஸ்ட் பண்ணலான்னு ஹீரோயின் எவ்வளவோ சொல்லி பாக்குறா. ஆனா அந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, அப்பாக்கும் சித்திக்கும் சப்போர்ட் பண்றாங்க. அப்ப கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோ இத்தனை நாளா எந்த ஒரு ப்ராப்பரான பிசினஸ் நாலேஜும் இல்லாம அப்பாவும் சித்தியும் சேர்ந்து ஏற்படுத்தின நஷ்டங்கள், அப்புறம் பேங்க்ல இருந்து நிறைய லோன் வாங்கி அதை திரும்ப கட்ட முடியாம கஷ்டப்பட்டதுக்கான எல்லா ஆதாரத்தையும் காட்டி நிரூபிக்கிறது மட்டும் இல்லாம, இப்ப நம்ம ஹீரோயினை நம்பி $200 மில்லியன் ப்ராஜெக்ட தரவும் அங்க இருக்கிற எல்லாருமே ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி அம்மா அப்பாவை வெளியில போக சொல்லிடுறாங்க. அதே நேரம் பேங்க்ல வாங்கின கடனை சரியா கட்டாததுனால அப்பாவையும் சித்தியையும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. ஹீரோயினுமே ஆசைப்பட்ட மாதிரி தன்னோட அம்மா இழந்த கம்பெனியை திரும்ப வாங்கி அதுக்கான பொறுப்பேற்றுக்கிட்டாங்கிற சந்தோஷத்துல ஹீரோ தன்னோட காதலை ப்ரப்போஸ் பண்றாரு. நான் தான் உங்களை ஆல்ரெடி டிவோர்ஸ் பண்ணிட்டேனேன்னு ஹீரோயின் சொல்ல, நீ வேணும்னா என்ன சரியா புரிஞ்சுக்காம டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டிருக்கலாம், பட் இன்னைய வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு என்னோட காதலை புரிஞ்சுக்கோன்னு ஹீரோ கெஞ்சுறாரு. இப்படி திடீர்னு வந்து கேட்டா என்னால எதுவும் சொல்ல முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், எதுவா இருந்தாலும் நாம அப்புறம் பேசிக்கலான்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இப்ப அடுத்து என்ன பண்றது, என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம நம்ம ஹீரோயின் பயங்கரமான கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது அவங்க பிஏ, இத்தனை நாளா நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம பிசினஸை ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணதுக்கான ஒரே ரீசன் ஹீரோ மறைஞ்சிருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால மட்டும்தான். இந்த 7 வருஷமா என்னதான் ஹீரோ உங்களை நேருக்கு நேர் பார்க்க வரலைனாலும் தூரமா இருந்து உங்களை சுத்தி நடந்துட்டு இருந்த எல்லாத்தையுமே கண்காணிச்சுட்டு தான் இருந்தாரு. முக்கியமா உங்களுக்கு குழந்தை பிறக்கும் போது கூட ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாரு. சோ ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தயவு செஞ்சு ஹீரோ மாதிரி ஒரு நல்ல மனுஷனை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு பிஏ அட்வைஸ் பண்ணவும் ஹீரோயினுக்கு அவர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் கிரியேட் ஆகுது. கட் பண்ணா ஹீரோயின் திரும்ப வந்துட்டா. மேபி உண்மையெல்லாம் தெரிஞ்சா தாத்தா எங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாரோங்கிற பயத்துல வழக்கம் போல இந்த மைக்கேல் ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா சொல்லவும்,
கடுப்பாகிடுற தாத்தா, நானும் இந்த 7 வருஷமா நீ இன்னைக்கு திருந்துவ நாளைக்கு திருந்துவன்னு எவ்வளவோ பொறுமையா இருந்துட்டேன். ஆனா நீ மேல மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. அந்த ஹீரோயின் உனக்கு அப்படி என்னடா பாவம் செஞ்சா? உண்மையை சொல்லணும்னா நீ தான் அவ தங்கச்சி கூட சேர்ந்து அவளை ஏமாத்திருக்க. சோ தப்பு உன் பேர்ல தான். இன்னொரு தடவை இந்த மாதிரி திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்த, அப்புறம் நான் யோசிக்காம உன்னை இந்த குடும்பத்தை விட்டு வெளியில துரத்திடுவேன்னு திட்டுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் பல வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட பையனை ஹீரோக்கு காட்டவும் அப்பாவும் பையனும் ரொம்ப சீக்கிரமா க்ளோஸ் ஆகிடுறாங்க. பிகாஸ் ஹீரோயினுக்கு தெரியாம தான் 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்கல்ல. சோ அப்படியே அன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஃபேமிலியா என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோயினை டிராப் பண்ண வரும்போது, நீங்களும் எங்க கூட தங்கிக்கோங்கன்னு குட்டி பையன் சொல்ல, இல்ல ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நாளைக்கு அப்பா ஆபீஸ்க்கு போகணும், சோ அவர் கிளம்பட்டும்னு ஹீரோயின் ரிஜெக்ட் பண்றா. இல்ல என் கூட படிக்கிற பசங்க எல்லாரும் அம்மா அப்பா கூட ஒன்னா சேர்ந்து தான் தூங்குவாங்களாம், எனக்கு தான் இந்த குடுப்பணம் கிடைக்கலன்னு குட்டி பையன் ஃபீல் பண்ணவும் வேற வழி இல்லாம ஹீரோயின் ஒத்துக்கிறா. பட் தன்னோட அம்மா அப்பாவை ஒன்னா சேர்த்து வைக்கிறதுக்காக ஏற்கனவே பிளான் பண்ண நம்ம குட்டி பையன் நான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி பெட்ரூமை விட்டு வெளியில வந்ததும் ஹீரோயினை உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு போயிடுறான். இது தெரியாம நம்ம ஹீரோயின் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு ரொம்ப குளிருதுன்னு சொல்லி ஹீரோ பக்கத்துல வந்துடுறாரு. ரொம்ப ஆக்வர்ட் ஆகிடுற ஹீரோயின் குடுகுடுன்னு இறங்கி வந்து ரூமை விட்டு வெளியில போக ட்ரை பண்றா. பட் அவன் தான் ஆல்ரெடி லாக் பண்ணிட்டான்ல. சோ வேற வழி இல்லாம தட்டிட்டு இருக்கும் போது, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டு விலகி போகாத, நீ இல்லாத இந்த 7 வருஷம் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன், திரும்ப நான் உன்னை மிஸ் பண்ண விரும்பல, ஒருவேளை நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருன்னு சொல்ல, அப்ப நீ உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டியான்னு ஹீரோயின் கேட்கவும் ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் தாத்தா சொன்ன விஷயத்த சொல்றா. ஆட லூசே, அந்த பொண்ணே நீதான், நான் நல்லா விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், உனக்கு ஞாபகம் இல்லையா, நீயும் நானும் சின்ன வயசுல கிராமத்துல ஒன்னாதானே சேர்ந்து வாழ்ந்தோன்னு ஹீரோ சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு எல்லா விஷயங்களும் ஞாபகம் வருது. ஆட ஆமா, நீதான் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி 2 பேரும் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. சரி இதோட எண்டு கார்டு போட்டு முடிக்க போறாங்கன்னு பார்த்தா ஹீரோ அண்ட் ஹீரோயின் கிட்ட இருந்து மாத்தி மாத்தி அடி வாங்கின கேப்ரியலும் வெண்டியும் திரும்ப ஒன்னா சேர்ந்து ஹீரோயினோட பையனை கடத்திடுறாங்க. அப்புறம் என்ன, வழக்கம் போல இந்த வில்லன் வில்லிலாம் பேசுற மாதிரி ரொம்ப டெரரா பேசவும் செம்ம கடுப்பாகிடுற குட்டி பையன் சரியான கிறுக்கு கூட்டமா இருக்கும் போல, நான் கையில ஸ்மார்ட் வாட்ச் கட்டிருக்கிறத கூட நோட் பண்ணலன்னு சொல்லி அதுல இருந்து தன்னோட அம்மா அப்பாக்கு சிக்னல் அனுப்பிடுறான். தென் நம்ம ஹீரோயின் போலீஸ் அழைச்சிட்டு வந்து அவங்க 2 பேரையும் லாக் பண்ணி தன்னோட பையனை காப்பாத்திடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்களால எந்த பிரச்சனையும் இருக்காது, பண்ண தப்புக்காக ஜெயிலுக்கு போக போறாங்க. சோ இவங்க திரும்ப வரத்துக்குள்ள இந்த உலகமே கம்ப்ளீட்டா மாறி இருக்கும், நாமளும் சந்தோஷமா ஒன்னா சேர்ந்து வாழலான்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த டிராமாவுமே முடியுது. இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமா அடுத்து ஒரு சூப்பரான மூவி இல்ல டிராமால மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.